$1,02,000 போயிட்டு எதுக்கு இந்த அளவுக்கு வந்து டம்ப் ஆகணும் ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்து இருக்கலாம். அரௌண்ட் $650 மில்லியன் வந்து லிக்விடேட் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து இப்போ பிட்காயின் இன்னும் டம்ப் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறது ஹியூஜான ஒரு மந்த்ஸாக வந்து இருந்திருக்கு கிரிப்டோவில். போன வருஷமும் அரௌண்ட் இந்த டேட்ஸ் அப்போ வந்து மார்க்கெட்டில் டம்ப் ஆச்சு. ஒரு டம்ப் அப்படிங்கிறது ஷேக் அவுட் அப்படிங்கிற மார்க்கெட்டில் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோயிங் மந்த்ஸ் பிப்ரவரி, மார்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக மார்க்கெட் வந்து பம்ப் ஆயிருக்கும். போன புல்ரன்லையும் இதே தான் வந்து நடந்திருக்கு. சூன் எத்தேரியம்லாம் நம்ம நியூ ஆல் டைம் ஹையானது வந்து பார்ப்போம். ஆஃப்டர் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இனாகிரேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பெரிய ரிவர்சல் ஆனது வந்து பார்ப்போம். எல்லாமே நல்லா தான் வந்துருக்கு. சூன் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த அளவுக்கு வால்டைலாக இருக்கிறதுக்கான காரணம் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோஸ் வந்து போடல, ஏன் இந்த பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். கிரிப்டோ மார்க்கெட் பயங்கரமாக வந்து டம்ப் ஆகிட்டு வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்லாம் பயங்கரமாக கிரிப்டோ மார்க்கெட் பம்ப் ஆகும், நம்மளோட ஆல்ட் காயின்ஸ்லாம் நல்ல கெயின்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அப்படின்னு. பட் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஏன் மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுது? டிசம்பர் மாதமும் அப்படியே வால்டைலாக டம்ப் ஆகிட்டு சாப்பியாக இருந்து மார்க்கெட் அப்படியே போயிடுச்சு. இப்போ ஜான்வரியும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏதாவது நியூஸு ரீசன்னால் மார்க்கெட் இப்படி வந்து டம்ப் ஆகுதா? அண்ட் இன்னும் டம்ப் அப்படிங்கிறது தொடருமா? தொடர்ந்தால் எந்த லெவல்ஸ் நம்ம வந்து பார்க்கணும்? மெயினாக எப்போ நம்மளோட காயின்ஸ்லாம் பம்ப் ஆகும், எப்போ ஆல்ட் சீசன் வந்து வரும், நம்ம எதுவும் பியர் மார்க்கெட்டில் போயிட்டோமா அப்படிங்கிற டவுட்டும் பயமும் உங்களுக்குள்ளே வந்துருக்கலாம். இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு 10 நாள் கிட்ட நான் வீடியோஸ் வந்து போடலை. அது ஏன் அப்படின்னு நீங்கள் மேபி ஏதாவது கடுப்பில் கோவத்தில் இருந்தீங்கனாலும் அதை பற்றியும் நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு நான் வந்து வச்சுருக்கேன், அதுவுமே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது, நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரெகுலராக ஒரு 5000 பேருக்காவது அது வந்து போய் சேரணும் அப்படின்னு. அது நடந்தவங்க கூட நான் ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்துருக்கு. பெருசாக இல்லை, பட் ஸ்டில் ஐ வில் ஷேர் தட் வித் யூ ஆல் கைஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். பிட்காயின் டிசம்பர் 30 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $92,000 வந்து இருந்தது. அந்த இடத்துலேருந்து நம்ம ஃபுல்லாக பம்ப் தான் வந்து பார்த்தோம். கிறிஸ்மஸ் டைமில் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ரீட்டைலர்ஸும் அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே, நியூ இயர் கழிச்சு மார்க்கெட் வந்து பம்ப் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம அகைன் $1,20,000 அப்படி இப்படிலாம் பிட்காயின் வந்து போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர். $1,02,000 போயிட்டு எதுக்கு இந்த அளவுக்கு வந்து டம்ப் ஆகணும் ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்து இருக்கலாம். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஎஸோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிட்காயினில் ஹியூஜான வால்யூம் ட்ரிகர் ஆனது வந்து நடந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 7 நம்ம ட்ரம்ப் தான் வந்து வின் ஆனாருன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா கிரிப்டோ மார்க்கெட்டில் 100 பில்லியன் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியான வால்யூமாக வந்து பிட்காயினுக்கு வந்து இருந்துட்டு இருந்தது. இதே நீங்கள் அக்டோபர் மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 பில்லியன் 30 பில்லியன் அப்படியே வால்யூம் 2x 3xல வந்து வால்யூம் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கரெக்டாக டிசம்பர் 21 அந்த மாதிரி டைமில் 100 பில்லியன் வால்யூமானது அந்த இடத்துல டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. காரணம் என்னென்னா கிறிஸ்மஸ்ஸு, ஹாலிடே சீசனு, ரீட்டைலர்ஸ் மார்க்கெட்டில் பெருசாக இருக்க மாட்டாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸும் அந்த இயர் என்னால் பெருசாக வந்து பையிங் அப்படிங்கிறத வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வால்யூம் பெரிய அளவில் வந்து ட்ராம்ப் ஆகுது. 100 பில்லியன் வால்யூமானது டிசம்பர் 21 பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அந்தளவுக்கு வால்யூமானது பிட்காயின் வந்து ட்ரிகர் ஆகலை. காரணம் என்னடானா யூஎஸோட பிரசிடென்ஷியல் இனாகிரேஷன் இன்னும் ஒரு 10 நாளில் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் ரீட்டைலர்ஸ் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாலிடே மூட்லேருந்து ஸ்விட்ச் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ இதனால் இந்த காரணத்தினாலலாம் வால்யூம் இன்னும் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து ட்ரிகர் ஆகலை. இதை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் மணியாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோ மார்க்கெட்டில் பூந்து விளாட்றாங்க. நிறைய லிக்விடேஷன்ஸ் ஆனது பார்க்க முடியுது. நேற்று கூட நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். அரௌண்ட் $650 மில்லியன் வந்து லிக்விடேட் ஆகப்பட்டிருக்கு. நிறைய ஆல்ட் காயின்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு விற்கு. மாவியாலாம் 90 சென்ட்ஸ் நம்ம ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பேசணும், அது இப்போ வந்து நடந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதான் லோ வால்யூம் டைம் கைஸ். இன்னுமே வால்யூம் அப்படிங்கிறது நம்ம ஒன்ஸ் இந்த பிரசிடென்ஷியல் இனாகிரேஷனுக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து இப்போ பிட்காயின் இன்னும் டம்ப் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கிளியரான வியூ வந்து இந்த பிரசிடென்ஷியல் இனாகிரேஷன்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் கிடைக்கும். இப்போ ட்ரம்ப் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாரு. இந்த ஹெச்எம்பிவி வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு பேனிக் வந்து உண்டு பண்ணிருச்சு. கொரோனா மாதிரி வந்துருமா, இப்போது ஏஷியாலலாம் நிறைய இந்த இது பற்றி நியூஸஸ் வந்து போகிறனால எல்லா மார்க்கெட்ஸும் இது வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால மார்க்கெட் ரொம்ப இன்னுமே சாப்பியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் ஃபார் ஷுர் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே Q1 அப்படிங்கிற எல்லா மார்க்கெட்ஸ்
மார்க்கெட்ஸ்க்குமே புல்லிஷாக தான் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. கிரிப்டோ மார்க்கெட் அதுவும் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இந்த ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறது ஹியூஜான ஒரு மந்த்ஸாக வந்து இருந்திருக்கு கிரிப்டோவில். இப்போது நம்ம எப்போவுமே ஜான்வரி மாதம் அப்படிங்கிறது கிரிப்டோவில் எப்போவுமே டம்ப் வந்து பார்த்துட்டு தான் கைஸ் வந்துருக்கோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்னெவிட்டபிள். என்ன பெருசாக நம்ம பம்பு பார்க்காமலே இந்த ஜான்வரி மாதம் டம்ப் ஆனது நடக்குது. போன வருஷம் பாருங்கள், இந்த 2024 அதுக்குள்ளே 2024 போன வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷமும் அரௌண்ட் இந்த டேட்ஸ் அப்போது வந்து மார்க்கெட்டில் டம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜான ஒரு ரேலி வந்து பார்த்தோம். நீங்கள் எந்த வருஷம் எடுத்தாலும் ஜான்வரியில் ஒரு டம்ப் அப்படிங்கிறது ஷேக் அவுட் அப்படிங்கிற மார்க்கெட்டில் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோயிங் மந்த்ஸ் ஃபெப்ரவரி, மார்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துலேயே கூட வந்து எடுத்துப்போமே. ஸோ ஜான்வரி ஒரு பம்ப் நடக்குது, அதுக்கப்புறம் ஹியூஜான டிக்ளைனு, அப்புறம் ஜான்வரி முடிஞ்சு மார்ச், ஏப்ரல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போன புல்ரன்லேயும் இதே தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் இப்போதைக்கு நீங்கள் பெருசாக எதுவும் பேனிக் ஆக வேணாம். வால்யூம் இல்லாதனால தான் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு மேனிப்புலேஷன் நடக்குது. இதை தொடர்ந்து கிரிப்டோ மார்க்கெட் ஃபால் ஆனால் எந்த அளவுக்கு வர்ஸ்ட் கேஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன்னா, ரொம்ப ஈஸிலி பாசிபிள் ஆனது இந்த $90,000 அப்படிங்கிறது நவம்பர் மாதம் இந்த $90,000 வந்து ஃப்ளிப் பண்ணிட்டு பிட்காயின் போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து மேசிவான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக வந்து பிட்காயினுக்கு வந்து இருந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் மேபி இந்த இடத்துல ஏதாவது ஒரு லிக்விடிட்டி ஃபில்லிங்ஸ் ஆனது வந்து கிடைக்கலாம். இந்த இடத்துல ஹியூஜான லிக்விடிட்டி இருந்தால் இந்த 88,000 அப்படிங்கிறதான் பிட்காயின் வந்து வரலாம். ஃபஸ்ட்டு கேஸில் ஒரே நாளில் இந்த $85,000 இந்த மாதிரிலாம் வந்து விற்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் வெரி அன்சர்டன். ஏன்னா வால்யூம் நார்மலாக இல்லாத டைம் அப்படிங்கிறனால நம்மளால் வந்து அந்த அளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியாது. எது நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக கெஸ் பண்ண முடியும்னா, ஜனவரி மாதமே இது எல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இந்த எல்லாம் ஷேக் அவுட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஃபெப்ரவரி, மார்ச்லாம் ஹியூஜான மந்த்தாக வந்து இருக்க போகுது. சூன் எத்தேரியம்லாம் நம்ம நியூ ஆல் டைம் ஹையானது வந்து பார்ப்போம். எத்தேரியம் ரீசெண்டாகவே கூட வந்து நல்லா தான் கைஸ் வந்து பம்ப் ஆச்சு. நல்ல ஒரு அப்சைட் தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜனவரி மாதம் வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதுதான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்கிறது தான் முக்கியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு அப்படியே இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு போயிட்டே வந்து இருக்கணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் போனால் தான் நம்ம மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே வந்து இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிட்காயின் நான் எதிர்பார்க்குறது தான். மேபி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இந்த லெவல்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இனாக்ரேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பெரிய ரிவர்சல் ஆனது வந்து பார்ப்போம். அது வரைக்கும் லோ வால்யூமாக தான் கிரிப்டோ மார்க்கெட் வந்து இருந்துட்டு வந்திருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக டிசம்பர் மாதத்தில் பார்த்த வீடியோவில் கூட அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். கிளீஷேவான ஒரு நம்பரில் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் போய் வந்து விட்டுருக்கு. மேபி பிட்காயினில் நம்ம லோ பார்க்கலனா கூட பிட்காயின் டாமினன்ஸ் மேபி அகெயின் இந்த 60% மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். பிட்காயின் டாமினன்ஸ் 56% வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஹியூஜான ஜம்ப் 58% வரைக்கும் போயிருக்கு. இன்னும் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டி இருக்குது. பம்ப் ஆச்சுன்னா உடனே இந்த 61% இந்த மாதிரி ரேஞ்சோ இல்லை 63% வரைக்கும் போகும். ஆனால் அதுக்காக நீங்கள் பயப்படானா, ஏன்னா ஆல்ட் காயின்ஸ் ஆல்ரெடி பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. பெரிய பெரிய ஆல்ட் காயின்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடிட்டி பிட்காயினுக்கு போனாலோ இல்லை பிட்காயின் பம்ப் ஆகிட்டு கொஞ்சமாக ஆல்ட் காயின்ஸ் பம்ப் ஆனால் கூட இந்த பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆனது நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் இதுக்கு மேலே 30% 50% ஆல்ட் காயின் வந்து டம்ப் ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட் அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அண்ட் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது கைஸ். இந்த மேபி இந்த 3 trillion அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இது கீழே ஒரு வீக் மாதிரி வரலாம். அண்ட் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் 2 இருக்கட்டும், டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் 3 இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் வந்துருக்கு. சூன் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ சாப்பி டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டு வந்துருக்குது. நம்மளோட யூடியூப் சிகேடி பிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நான் இந்த இதில் வந்து போட்டிருக்கேன். இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்ல பையிங் லெவலில் இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மார்க்கெட் கொடுத்துட்ருக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆல்ட் காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் நான் மெயினாக ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் மெயினாக இதை பற்றி வந்து பார்க்கணும். நம்ம வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு வால்டைலாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த வாரம் நிறைய ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேஸ்டாக வந்து இருக்குது. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா FOMC மினிட்ஸ் வந்து இருந்தது. அதுக்கு முன்னாடி நாள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாமே ஓகே தான், ரொம்ப மோசமாலாம் எதுவுமே வந்து இல்லை. இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கான டேட்டா வந்து வர இருக்குது. அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா CPI டேட்டாலாம் வந்து வரதுக்கு இருக்குது, கரெக்டாக இனாக்ரேஷனுக்கு முன்னாடி. ஸோ இந்த அளவுக்கு ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் லோ வால்யூம் கண்டிஷனால் தான் இந்த அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வால்யூம் ஒன்ஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பித்ததும் ETF மூலயமா ஃபண்ட்ஸ்
வர ஆரம்பிச்சதும் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடும். ஃபெப்ரவரிலாம் நம்ம ஹியூஜான பம்ப் அப்படிங்கிற பார்த்துட்ருப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு லிக்விடேட் ஆகாமல் இருங்க, சர்வைவ் ஆகுங்க இந்த ஜான்வரி. எவ்ரி திங் வுட் பி ஆல் ரைட் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நம்மளுக்கு ஒரு ஜான்வரி 25க்கு அப்புறம்லாம் ஒரு கிளியரான வியூ வந்து கிடச்சிடும் மார்க்கெட்டில். இன்னும் ஒரு 10 நாள் தான். ஸோ கைஸ், இதெல்லாம் தான் நான் மெயினாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வந்து நினச்சேன். நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோஸ் வந்து போடல, ஏன் இந்த பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வியூஸ் நல்லா போகுதுன்னு என்னத்தையாவது வந்து போட வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டாப் 10 காயின்ஸ் நான் நினச்சா ஏஐ காயின்ஸ், இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அது இதுன்னு வீடியோஸ் போட்டிருக்க முடியும். பட் ஆனால் எனக்கு இந்த டைம் பிரேக் ஆனது வந்து தேவைப்பட்டது. நம்ம சேனலோட கண்டென்ட் இது அப்படிங்கிறது டோட்டலாக மாறி இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் 1 or 2 months வந்து கம்ப்ளீட்டாக நான் முன்னாடி போட்ட கண்டென்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். காரணம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்லேருந்து தள்ளி இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிற ரியாலிட்டி செக் நான் வந்து பண்ணிகிட்டே வந்துருந்தேன். நம்மளுக்கு தேவையான பாத்தில் தான் வந்து இருக்குமா என்ன. மார்க்கெட்டில் நீங்கள் உள்ளே வந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளேயே இருந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிராப் பண்ணிக்கலாமா, என்னெல்லாம் வருது என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படியே உங்கள் மைண்டே பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாமே கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எல்லாரோட நீங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க, அவர் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், என்எஃப்டி ட்ரேட் பண்ணுறாரு, டிஃபைல இது பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு எல்லாமே உங்களுக்கான ஒரு பாத்தை வந்து டிஃபைன் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் காலை வச்சுட்ருப்பீங்க, வழுக்கி விட்டுரும் மோஸ்ட்டாக. அப்படி வந்து பண்ணிங்கன்னா மார்க்கெட்லேருந்து தள்ளி இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் நிறைய கிளாரிட்டியானது கிடச்சிது. அந்த வகையில் தான் வீடியோஸோட இந்த சேஞ்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கன்சியூம் பண்ண உங்களுக்கும் நல்லாயிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற எனக்கும் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல கிளாரிட்டியானது, நல்லா என்னால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த ஒரு சில நாட்கள் பிரேக் ஆனது வந்து எடுத்திருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் இன்னும் நல்லா பம்ப் ஆகும் போது, ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் அதிகமான கான்டென்ட்ஸ் மேபி உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் சரி மார்க்கெட் கொஞ்சம் இந்த அளவுக்கு சைட்வேஸில் போகுது, இந்த பிரேக் ஆனது வந்து எடுத்துக்கலாம் நான் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ நீங்களும் மார்க்கெட்லேயே வந்து உள்ளே உட்காந்து முட்டி மோதிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்லேருந்து தள்ளி இருந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில், எமோஷ்னல் ஆஸ்பெக்டில் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் ரொம்ப கண்ணாபின்னான்னு டிசிஷன்ஸ் எடுக்காமல் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரியாலிட்டி செக்கில், ப்ராக்ரஸ் செக்கில் வந்து இருந்துகிட்டே இருங்க. இதை நான் மெயினாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் இது கம்ப்ளீட்டாக அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு ட்ரெண்ட் மிஸ் பண்ணால் கூட நான் ஃபீல் பண்ணுறது இல்லை. எவ்ரி திங் இஸ் குட், நம்ம என்ன பண்ணுறோமோ அது பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கேன் இப்போ வந்து. கைஸ், இதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். தேங்க்யூ. பை பாய்.